கோயிலில் தினசரி 6 கால பூஜை நாளின் பல்வேறு நேரங்களில் நடத்தப்படுகின்றன மற்றும் பல விழாக்களும் கோவிலில் நடத்தப்படுகின்றன. இதில் தெப்பத் திருவிழா தமிழ் மாதமான மாசியிலும், அதாவது பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நவராத்திரியும் மற்றும் மார்கழியின் டிசம்பர், ஜனவரி போது வைகுண்ட ஏகாதசியும் நடைபெறுகிறது. கோவிலில் வாராந்திர, மாதாந்திர மற்றும் 2 வார சடங்குகள் செய்யப்படுகின்றன. மலையின் உச்சியில் உள்ள நுபுரகங்கை என்ற ஏரியிலிருந்து வரும் நீரை கொண்டு மட்டுமே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில், அதாவது ஏப்ரல், மே மாதங்களில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. சித்திரை திருவிழா என்பது அழகரின் சகோதரி என நம்பப்படும் மீனாட்சியின் திருமணத்தின் ஆண்டு நிகழ்வாகும். கள்ளழகர் வைகை ஆற்றை கடப்பது முக்கிய நிகழ்ச்சியாகும். எதிர்சேவை என்பது அழகர் கோயிலில் உள்ள கள்ளழகர் கோயிலின் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாகும். இது 4ஆம் நாளில் தொடங்குகிறது. இந்த நாளில் அழகர் அல்லது விஷ்ணு தனது தோற்றத்தை கள்ளராக மாற்றிக்கொண்டு கள்ளர் நாடு வழியாக பயணித்து மதுரையில் நுழைகிறார். நகரவாசிகள் அவரை வரவேற்கிறார்கள். இந்த நிகழ்வை காண லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்துள்ளனர். கள்ளழகர் ஆற்றில் நுழையும் போது அவர் தனது சகோதரியின் திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டதை அறிந்து கருப்பராயர் மண்டபத்திற்கு திரும்புகிறார். பின்னர் அவர் 10 அவதாரங்கள் எடுத்து இறுதியாக அழகர் கோயிலுக்கு திரும்புகிறார். இந்த கோயிலுக்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் கிடைத்தது. கள்ளழகர் அழகர் கோவிலில் மதுரையில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஒரு சிறப்பு திருவிழாவில் கள்ளர் வேடத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர். அழகர் விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக கள்ளர் வேடத்தில் மதுரைக்கு வருவதால் கள்ளழகர் என அழைக்கப்பட்டார். மதுரை மாவட்டத்தில் அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருடன் அருள் பாலிக்கிறார். கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது அழகர் கள்ளர் வேடத்தில் வந்து கள்ளர் நாடு வழியாக மதுரைக்கு வருவார். நகரவாசிகள் அவரை வரவேற்று வைகை ஆற்றில் இறங்கி மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புவார் கள்ளழகர். கள்ளழகர் பெயர் அழகர் கள்ளர் வேடத்தில் வருதல் காரணமாக அவர் கள்ளழகர் என பெயர் பெற்றார். கள்ளர் இனத்தவருக்கு குலதெய்வமாகவும் தலைவராகவும் அழகர் கருதப்படுகிறார். வைகை ஆற்றில் இறங்குதல், அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஒரு சிறப்பு நிகழ்வு. அழகர் எந்த வண்ண வஸ்திரம் உடுத்தி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்தில் வளம் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அழகர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும்போது ராமராயர் மண்டபத்தில் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துவார். சுதபஸ் முனிவருக்கு அழகர் சாம விமோசனம் தந்து அவரை மீட்டெடுப்பார் என்றும் ஐதீகம் கூறுகிறது.